இந்தியா வங்கதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு. இந்த போட்டியில டாஸ் வென்ற வங்கதேச அணி துவக்கத்துல அபாரமாக செயல்பட்டாலுமே அதன் பிறகு படும் மோசமாக சொதப்பியிருக்காங்க. பவுலிங் ஸ்பிட்ச்ல புட்கள் இருந்ததால துவக்கத்துல வங்கதேச வேகப்பந்து வீச்சாளர்கள் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டாங்க. இதனால கேப்டன் ரோஹித் சர்மா 6, சுப்மன் கில் 0, விராட் கோலி 6 ஆகியோர் அடுத்தடுத்து ஆட்டத்தை இழந்தாங்க. அடுத்து KL ராகுல் அவர்களவே 16 பெரிய ஸ்கோர் அடிக்காததால இந்திய அணி பாத்தீங்கன்னா 96க்கு 4 விக்கெட்ல படும் மோசமாக சொதப்பி இருந்தாங்க. பவுலிங் ஸ்பிட்ச்ல இருந்த புட்கள் முதல் செக்ஷன் முடிந்த பிறகு தென்படல. பந்துகள் பட்டு மிகவும் குறைந்த எண்ணிக்கையில தான் புட்களுமே இருந்திருக்கு. இதனால பிட்ச் பேட்டர்களுக்கு சாதகமாக ஆரம்பிச்சது. அப்போது ரிஷப் பண்ட் 39, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 56 ஆகியோர் ஓரளவிற்கு ஸ்கோர்களை உயர்த்திவிட்டு நடைய கட்டினாங்க. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா 86, ரவிச்சந்திரன் அஸ்வின் 102 ஆகியோர் தற்போது விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேருமே தலா 10 பவுண்டரிகள், தலா 2 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காங்க. இந்திய அணி வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர்கள் சென்னையில் இதுவரைக்கும் 2 சதம், 4 முறை 5 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. இதற்கு முன்னாடி கபில் தேவ் தான் ஒரு ஸ்பிட்ச்ல 2 சதம், 2 முறை 5 விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக இருந்திருக்காரு. இந்த சாதனையை கூட இவர் சென்னையில தான் பண்ணியிருக்காராம். அதன் பிறகு எந்த ஒரு இந்தியா ஆல்ரவுண்டருமே ஒரு ஸ்பிட்ச்ல 2 சதம் மற்றும் 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியதே கிடையாது அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. ஆகையால இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டு தற்போது அஸ்வின் அவர்களுக்கு வாழ்த்துக்களுமே குவிஞ்சிட்டு இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.